Hi guys, welcome to another video. This is Datsun Redi-Go. நமக்கு கீழே வந்து லாக் அன்லாக் ஆன பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. சிம்பிளான கீ தான். இப்போ வந்து நம்ம இன்ஜினோட பானட் ஓப்பன் பண்ணி நமக்கு என்ன இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டாப் அண்ட் மாடல் நமக்கு வந்து 1 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பிஹெச்பி பார்த்திங்கன்னா 67 பிஹெச்பி அண்ட் 90. இன்ஜின் கொஞ்சம் நீட்டாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் மேலே வந்து இதுவுமே கொடுக்கல, ஆனால் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து ஒரு லோ பட்ஜெட் தான். 5,00,000 5.5 இந்த வண்டியை நீங்கள் ஆன் ரோடு எடுத்துடலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் காஸ்ட் கட்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்படியே வச்சுட்டு நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்த்துடலாம். ஃப்ரண்ட் லைட்டுக்கு வந்தோன்னா நமக்கு எல்லாமே ஆலஜன் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே வந்து ஆலஜன் பல்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தோன்னா நமக்கு இந்த கார்லேருந்து ஃபாக் லாம்ப்னு எதுவுமே கொடுக்கல. நமக்கு இங்கே வந்து ஏர் வென்ஸுக்காக ஒரு கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தோன்னா நமக்கு டாட்சனோட பேட்சிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே சைடை சுற்றி ஒரு க்ரோமில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த டாட்சனை சுற்றி. அது பார்க்க நல்லாயிருக்கு நீட்டாக. இங்கே வந்து நமக்கு இன்ஜின் போகிறதுக்காக ஏர் வென்ட்டுக்கு ஒன்று கை கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. இங்கே அப்படியே இந்த சைடு வந்தோன்னா இந்த சைடும் அதே தான். கீழே வந்து ஃபாக் லாம்ப்னு எதுவுமே கொடுக்கல. சைடில் வந்தோன்னா நம்ம டயர் இன்ச் பார்த்தோன்னா 155/80 R13 கொடுத்துருக்காங்க நமக்கு. இது வந்து டாப் எண்டு போனாலுமே நமக்கு வீல் கேப்ஸ் தான் கிடைக்குது. ஒரு அலாய் வீல் கொடுக்கல. பட் ஆனால் வீல் கேப்ஸும் பார்க்க நீட்டாக தான் இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சீப்பாக கொடுக்காம பார்க்க நல்லா தான் இருக்குது. அலாய் வீல் மாதிரியே தெரியுது நமக்கு பார்க்க. இங்கே சைடில் வந்தோன்னா இங்கே நமக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஓஎம்மில் நமக்கு இண்டிகேட்டர் கொடுக்கல. ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் நம்ம இந்த காரில் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் நமக்கு பண்ணியிருக்காங்க இங்கே. அப்படியே இங்கே வந்தோன்னா நமக்கு பாடி கலரில் தான் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கீ போகிறதுக்காக ஒரு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தோன்னா ரெயின் வைசர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு மழை தண்ணி உள்ளார வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெயின் வைசர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்கலாம். அப்படியே எங்கள் சைடில் வந்தோன்னா பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 28 லிட்டர்ஸ். மைலேஜ் வந்து அரௌண்ட் ஒரு 17-18 வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம. அப்படியே பின்னாடி வந்தோன்னா நமக்கு இங்கே வந்து ஃபுல்லாகவே ஆலஜன் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி நமக்கு கொடுக்கவே இல்லை. ஃபுல்லாகவே இண்டிகேட்டரும் ஆலஜன், பிரேக் லைட் எல்லாமே நமக்கு ஆலஜன் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே வந்தோன்னா ரெடிகோக்கான பேட்சிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் மாடல்னால ஏஎம்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் டிரைவ் ஆட்டோன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. கீழே வந்து ஒரு க்ரோமில் ஒரு ஸ்ட்ரிப் பிளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு. இங்கே வந்தோன்னா டாக்டருக்கான பேட்சிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இன்ஜினுக்கான ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், அதுக்கான ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு. இங்கே அதை ஒரு சில்வரில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்தோன்னா நமக்கு ஃபாக் லாம்ப் எதுவுமே கிடைக்கல, ரிஃப்ளெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தோன்னா நமக்கு நம்பர் பிளேட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து இங்கே ஓனராக தனியாக ஃபிட் பண்ணது தான். நமக்கு வண்டியோட கிடைக்காது. இது கேமரா சென்சார்ஸ் கிடைக்கும், ஆனால் வண்டியோட கேமரா கிடைக்காது நமக்கு. சைடு வந்தோன்னா இந்த வண்டியோட லென்த்து பார்த்திங்கன்னா 3.6 மீட்டர் அண்டு ஹைட் பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர், வித் வந்து 1.5 மீட்டர். இந்த வண்டிக்கான இப்போ நம்ம இதே வண்டியை காம்படிஷனாக எடுத்துக்கணுன்னா நமக்கு செல்ரியோ தான் இருக்குது. ஆனால் அது செல்ரியோ வந்து ஸ்டார்டிங்லே 5.5 lakhs வருது. டாப் எண்டு நீங்கள் ஏஎம்டி போகிறீங்கன்னா நமக்கு வந்து 7.5 lakhs வரைக்கும் இருக்குது. இதே காரில் பார்த்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 5.5 lakhs நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த வண்டி பார்க்க நல்லா சட்டிலாக ஸ்லீக்காக தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஷாப்பரான டிசைன்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நமக்கு பார்க்க நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஏர் சவுண்டு கேட்டுச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க, ஏன்னா காற்று அடிக்குதுங்க ரொம்ப நான் எடுக்கிறப்பன்னு பார்த்து. இப்படி இங்கே இன்டீரியருக்கு போனோன்னா நமக்கு வந்து இங்கே டோரில் ஒரு நாப் கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு. இங்கே வந்து அந்த பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓல்ட் ஸ்கூல் டிசைனுக்கான அந்த பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்படியே கீழே வந்தோன்னா இங்கே ஒரு காயின் ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே வந்தோன்னா ஒரு டோர் பாக்கெட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு அந்த வாட்டர் கேன் வைக்கிறதுக்கெலாம் எதுவுமே இல்லை. சின்னதாக ஒரு பேப்பரு அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். இங்கே வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்படியே இங்கே இன்டீரியர் போனோன்னா நமக்கு இங்கே ஒரு உள்ளார கை வைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கு. கீழே வந்தோன்னா
போனட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தான் நமக்கு டேங்க் ஓப்பனிங்க்கான ஆப்ஷனும் போனட்டை பின்னாடி உள்ள டிக்கியோட பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான் இது. ஸோ வந்து டுவெல் பிளேட்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் டெத் பெடல்னு எதுவுமே நம்ம கொடுக்கல இங்கே கால் வைக்கிறதுக்கு, அது ஒன்று கொடுத்துருக்கலாம். இங்கே வந்து இன்ஜினோட இக்னிஷனுக்கான கீ போடுறதுக்கான ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஸ்டேரிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கில் வந்து எந்த ஒரு மவுண்டடோட இது எதுவுமே கொடுக்கல, நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல, நார்மலான ஃபங்க்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டேஷ்போர்டுக்கான பேட்சிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து கீ ஆன் பண்ணி வெயிட் இப்போ நம்ம கீ ஆன் பண்ணோன்னா இங்கே நமக்கு ஃபுல்லாகவே அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்து ஸ்பீடோமீட்டருக்கு அந்த ஸ்பீடோமீட்டருக்கான கீழே வந்து ஒரு ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரீனில் வந்து நமக்கு கிலோமீட்டரு, அதுக்கப்புறம் ஃபியூயலு அது எல்லாமே காட்டுறாங்க. இங்கே வந்து நமக்கு வைப்பர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்துன்னா நமக்கு ஹெட்லேம்ப் அண்டு இண்டிகேட்டர்ஸ்க்கான ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைட் கன்சோல் வந்துட்டோன்னா மிடில் கன்சோல் வந்துட்டோன்னா இங்கே நமக்கு வந்து அதா லைட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இது ஏசி வென்ஸ் இல்லை, சும்மா ஒரு ஃபேக்காக நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏசி வென்ஸ் மாதிரி. பட் ஆனால் ஏசி வென்ஸ் கிடையாது. இங்கே வந்து நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தாலும் ஏசியோட நாப்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நம்மள மேனுவலாக பண்ணிக்க வேண்டியது தான். இங்கே வந்தோன்னா நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது ஃபோன் கேரி பண்ணும். பட் ஆனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரெவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோன் கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே வந்தோன்னா நமக்கு இங்கே ஒரு காயின் ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டோர் ஓப்பன் பண்ணால் அந்த விண்டோக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, நமக்கு டோரில் கொடுக்கல. இங்கே வந்தோன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏஎம்டி கியர் பாக்ஸ், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ். லெஃப்ட்டில் போட்டோன்னா மேனுவலில் நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்தோன்னா நமக்கு ஹேண்ட் பிரேக்கான ஒரு கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் கீழே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லா இருக்குது. என்ன சொல்கிறது, கொஞ்சம் எல்லாமே கான்சன்ட்ரேட்டடாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கலாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நமக்கு இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. சீட் வந்து பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் மட்டும் நமக்கு கிடைக்கல, சீட்டோட கனெக்ஷனில் தான் நமக்கு இந்த ஹெட்ரஸ் கிடைக்கிது. இங்கே வந்தோன்னா இங்கே நமக்கு க்ளவ் பாக்ஸ் மேலே ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஏதாச்சும் ஃபோன் வைக்கிறதுக்கு அது மாதிரி வச்சுருக்காங்கன்னா ஓகே நல்லாயிருக்கும். இங்கே வந்தோன்னா சின்னதாக தான், ரொம்ப சின்னதாக தான் நமக்கு இது கொடுத்துருக்காங்க க்ளவ் பாக்ஸு. பெருசான அமௌண்ட்லாம் கொடுக்கல. அப்படியே இங்கே வந்தோன்னா இங்கேயும் காயின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க நமக்கு. இங்கே வந்து கீழே ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே வந்தோன்னா அந்த நாப் ஓப்பன் பண்ணுறதுக்கான நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐஆர்விஎம் வந்து ஓஆர்விஎம் வந்து கொஞ்சம் சின்னதாக பார்க்க சட்டிலாக இருக்குது. பின்னாடி வர இதெல்லாம் ஓகேவாக தெரியுது, ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தோன்னா நமக்கு இது வந்து ஓனர் தனியாக ஃபிட் பண்ணது. நமக்கு வந்து ஒரிஜினல் ஐஆர்விஎம் வந்து இங்கே இருக்குது. இது வந்து ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கிடையாது, நார்மலான ஐஆர்விஎம் தான். இங்கே வந்தோன்னா நமக்கு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட்ஸில் வந்து கிளிக் பண்ணால் எரியிற மாதிரி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே வந்து சன்வைசர்ஸில் வந்து மிரர் இல்லை, லைட்டும் இல்லை. Datsun Redi-Goவோட பேக் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, லெக் ரூம் அண்ட் எக் ரூம் எப்படி இருக்குன்னு நமக்கு பார்த்துடலாம். இங்கே வந்தோன்னா நமக்கு அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க மாதிரியே ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க சில்வரில். இங்கே வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பவர் விண்டோ கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இங்கே வந்து மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் கட்டிங் நமக்கு வந்து சில இடத்துல நமக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த பட்ஜெட் வரப்போ அவங்களால எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய்க்கணும். இங்கே வந்தோன்னா நமக்கு சீட்டோட கம்ஃபர்ட் வந்து நமக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்டை தை சப்போர்ட் வந்து நீட்டாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் வந்து நீட்டாக இருக்குது. கொஞ்சம் பின்னாடி டிரைவர் வந்து கொஞ்சம் பின்னாடி வச்சு ஓட்டுற மாதிரி இருந்தாங்கன்னா லைட்டாக கொஞ்சம் குறையிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 6 ஃபீட்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இது வந்து ஹெட்ரூம் அண்டர் தை சப்போர்ட் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஒரு 2 பீப்புள் வந்து இங்கே இந்த வண்டியில் லாங்காக க்ரூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். சைடில் வந்து நமக்கு இங்கே கை வச்சுக்கிறது மாதிரி ஒரு ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் சென்டரில் வந்து நமக்கு ஆம்ரெஸ்ட் எதுவுமே கொடுக்காதனால இங்கே வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும் நமக்கு லாங் க்ரூசிங்கில். அப்படி இங்கே வந்தோன்னா இங்கே நமக்கு வந்து
அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் நம்ம கொடுக்கல. இங்கேயும் வந்து சீட்டோட கனெக்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் ஹைட்டான பர்சனாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் பேட் சைடில் தான் வந்து இருக்குது. இங்கே வந்து நமக்கு சைட்லேயே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இன்டீரியர்லையும் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 3 ஸ்ட்ரிப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லா இருக்காது. இன்டீரியர்லையும் கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்தோன்னா கீழேயுமே அதே மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம காயின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டர்ஸ் இருக்குது, பட் ஆனால் ஹூக் இல்லை. இந்த சைட்லேயும் நமக்கு கிராப் ஹேண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் ஹூக் இல்லை. இங்கே வந்தோன்னா நமக்கு ஓகே கம்ஃபர்டபுள் தான் இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஒரு 3.4 மீட்டர்ஸ்க்கான லென்த்துக்கு இந்த கம்ஃபர்ட் வந்து சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் 5.5 lakhs கொடுக்குறோம் அப்படின்னாலுமே அதுக்கு ப்ராக்டிக்கலாக என்னெல்லாம் நமக்கு கொடுக்க முடியுமோ எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து இது வந்து டாப் அண்டுக்கான வேரியம். டாப் அண்டில் வந்து நமக்கு ஸ்டார்டிங் வந்து 3.5 lakhsலேருந்து எண்டிங் வந்து டாப் அண்ட் வந்து 5.5 lakhs வரைக்கும் வருது. நமக்கு ஃபஸ்ட்டு 5 வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டாட்சனோட டேட்டில் தான் நமக்கு வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. DAT டீயில் வந்து இந்த DATயில் வந்து நமக்கு 800cc இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. டீயில் வந்து ஆப்ஷனல் ஒன்று இருக்குது. அதில் வந்து 1 liter பெட்ரோல் நமக்கு கொடுக்குறாங்க. அது வந்து மேனுவல். அதே இல்லாமல் ஒன்று ஆப்ஷன் இருக்குது. அது வந்து 1 liter AMTயில் நமக்கு கொடுக்குறாங்க. 5 speed AMT நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு 5.5 lakhsலேயே ஒரு AMT கியர் பாக்ஸ் நமக்கு கிடைக்குதுங்கிறது அஃபோர்டபுள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா எப்படிலாம் பட்ஜெட் வைஸ் குறைக்க முடியுமே காஸ்மெட்டிக்ஸ்லாம் பண்ணி நமக்கு ஒரு ப்ராக்டிக்கலான கார் தான் நமக்கு டாட்சனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து சிட்டி யூஸுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு மெனுவர் பண்ணுறதுக்குலாம் இந்த வண்டி ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா சின்ன சைஸு வித் எல்லாமே கம்மிங்கிறதுனால ஈஸியாகவே மெனுவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டியோட ரிவ்யூ எல்லாமே இப்போ நம்ம பார்த்தாச்சு. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை. ஸோ பை கைஸ், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.